தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை முதலாக கொண்டு தொடங்குகின்றன. அதுபோல இந்த உலகம் ஆதி பகவானாகிய இறைவன் முதலாக கொண்டு இயங்குகிறது. இதை விளக்கும் ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? கதையோட டைட்டில் என்னன்னா முதற் பொருள். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கணித மேதை ஒருவர் இருந்தார். அவர் கணக்குல புலி. அவருக்கு தன் அறிவின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது. ஏன்னா அறிவுல புலியாச்ச. அதனால் அவரோட அறிவின் மீது கர்வம் மிகுந்து இருந்தது. எண்களை பற்றியும் உலக நேதிகளை பற்றியும் தனக்கு தெரியாததே இல்லை என்று அவர் நினைத்தார். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். கணித மேதை அவரிடம் சென்று, சுவாமி, இந்த உலகம் அணுக்களாலும் எண்களின் கணக்குகளாலும் ஆனது. இதில் கடவுள் என்று ஒருவர் எங்கு இருக்கிறார்? இந்த உலகம் அணுக்களாலும் எண்களின் கணக்குகளாலும் ஆனது. அப்படி இருக்க இதில் கடவுள் என்று ஒருவர் எங்கு இருக்கிறார் என்று இந்த ஞானியை பார்த்து கேட்டார். எல்லாவற்றையும் கணக்குகளை கொண்டே விளக்கிடலாமே என்று ஆணவத்துடன் கேட்டார் அந்த கணித மேதை. ஞானி புன்னகைத்து தரையில் ஒரு பெரிய எண்ணை எழுத சொன்னார். யாரு? அந்த கணக்க புலியை பார்த்து. இந்த கணித மேதையும் என்ன பண்ணார்? பெருமிதத்துடன் 1,00,000, அதாவது 1,0,0,0,0,0 1,00,000 என்று எழுதினார். ஞானி அவரிடம், இந்த எண்ணில் இருக்கும் சுழியங்களை, அதாவது பூஜ்ஜியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அழித்து கொண்டே வாருங்கள் என்றார் அந்த கணக்கு புலியிடம், கணித மேதையிடம். அந்த கணித மேதை 5வது பூஜ்ஜியத்தை அழித்தார். அப்புறம் 4வது பூஜ்ஜியம், 3வது பூஜ்ஜியம் என எல்லாவற்றையும் அழித்து விட்டு கடைசியில் 1 என்ற எண் மட்டும் எஞ்சியதை நிறுத்தினார். எல்லா பூஜ்ஜியம் அழித்த உடனே 1 என்ற எண் வந்தவுடனே நிறுத்தினார் அந்த கணித மேதை. ஞானி கேட்டார், இப்போது 1ஐயும் அழித்து விட்டால் என்ன ஆகும் என்று கணித மேதையை பார்த்து கேட்டார். இந்த கணித மேதை, அதையும் அழித்து விட்டால் அங்கே மதிப்புள்ள எண் எதுவும் இருக்காது, வெறும் சூன்யம், அதாவது பூஜ்ஜியம்தான் மிஞ்சும் என்றார். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், பார்த்தீர்களா, நீங்கள் முதலில் எழுதிய 1,00,000க்கு மதிப்பு வந்ததே அந்த 1 என்ற முதல் எண்ணால் தான். அந்த 1 இல்லாவிட்டால் பின்னால் வந்த 5 பூஜ்ஜியங்களும் எந்த மதிப்பும் இல்லை. அதுபோலத்தான் இந்த உலகம். நீங்கள் பார்க்கும் பிரபஞ்சம், கோள்கள், மனிதர்கள் என எல்லாமே சுழியங்கள் போலத்தான். அவற்றுக்கெல்லாம் ஏக்கத்தையும் மதிப்பையும் தரும் அந்த முதற் பொருள்தான் இறைவன். அகரம் இல்லாமல் எப்படி எழுத்துக்கள் இல்லையோ அப்படி அந்த ஆதி பகவன் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்றார் அந்த ஞானி. கணித மேதை தன் தவறை உணர்ந்து கொண்டு தலை வணங்கினார். எழுத்துக்களுக்கு ஆ எப்படியோ உலகிற்கு இறைவன் அப்படி என்பதை அந்த கணித மேதை புரிந்து கொண்டார். கணித மேதையுடன் சேர்ந்து நாமும் இந்த திருக்குறளை புரிந்து கொள்ளலாம். மீண்டும்
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதனுடைய விளக்கம் என்னன்னா, எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை முதலாக கொண்டு தொடங்குகின்றன. அதுபோல இந்த உலகம் ஆதி பகவானாகிய இறைவன் முதலாக கொண்டு இயங்குகிறது என்பதுதான் இந்த குறளின் விளக்கம். இன்று முதல் திருக்குறள் விளக்கத்துடன் ஒரு சிறிய கதையும் தருவேன். இத்தினமும் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சாந்தமங்கலம். மீண்டும் நாளை சந்திப்போமா? வணக்கம்.